ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம இயர் எண்ட் ரைடு போயிட்டுருக்கோம். ஸோ ரைடு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ஆச்சு. நாங்கள் இப்போ கொல்லம் டு மதுரை பைபாஸ் ரீச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் தென்காசிலேருந்து ஒரு 100 kilometers ட்ராவல் பண்ணி வந்துவிட்டோம். ஸோ எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 பைக் போகுது. ஒன்று MT-15, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஹிமாலயன். ஸோ அவங்க 2 முன்னாடி போயிட்டாங்க. வாங்க போகலாம். இந்த ரைடு காலைல ஒரு 4:30 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா 6:30 ஆகுது. 100 kilometers ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம ஊட்டி தான் போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 days ட்ரிப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய ட்ரிப்பாக போட்டிருந்தோம். கர்நாடகா போயிட்டு அங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு 10 days ட்ரிப்பாக போட்டிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரிப் கேன்சல் ஆகி இப்போ 5 days ட்ரிப் ஊட்டி வரைக்கும் தான் போட்டிருக்கோம். ஸோ ஊட்டியிலேருந்து இன்னும் கொஞ்சம் கர்நாடகா வரைக்கும் போகலாம். பட் கர்நாடகாவில் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அப்படிலாம் வர மாட்டோம். கர்நாடகாவில் சிக்மங்களூர், கூர்கு அங்கெல்லாம் போயிட்டு வரலான்னு பிளான் போட்டிருந்தோம். பட் போக முடியல. சரி, இட்ஸ் ஓகே, அடுத்த தடவை போய்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த தடவை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம், யாரா இவர் எவ்வளோ தூரம் முடியுமோ அது நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம். இப்போ ஒரு ஊட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றி கர்நாடகா பார்டர் வரைக்கும் போயிட்டு அப்படி வரலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் ஊட்டி போயிட்டு எங்கேயுமே போகலை. ஊட்டி போயிட்டு சும்மா கூடலூரோடு சுற்றிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். பட் இந்த டைம் கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மார்னிங் பார்த்திங்கன்னா பயங்கர மிஸ்டாக இருந்துச்சு. இப்போ தான் வெளிச்சம் வந்தது. சன்லைட் வந்ததுக்கப்புறம் தான் கண்ணு தெரியுது. ஏன்னா வயசரை முன்னா ஒன்றும் தெரியலை. ஏன்னா நான் லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருப்பேன். அதுவும் இல்லாமல் லைட்டுமே பெரிய அளவுக்கு பவரும் இல்லை. அதை பார்க்கலாம் எதுவுமே. அதான் ரொம்ப பையன் தான் வந்துட்டு இருந்தோம். இனி 110 தான் யூஸ் பண்ணி பிடிச்சி போயிடுவோம். ஸோ நாங்கள் மார்னிங் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 1 o'clock நம்ம ஊட்டி போய் செக்யூரிட்டி போட்டுருந்துச்சு. ஸோ இந்த டைம் நம்ம நல்லா ஸ்பீடாகவே போயிடலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் பில்லியனோட போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். நீங்கள் இந்த வீடியோஸ்குள்ளே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் எங்கேயாச்சும் போய் சாப்பிட்லான்னு விட்டோம். அன்னைக்கு நான் லாஸ்ட் டைம் போகும்போது இந்த ரூட்டோடு போய் சுற்றி வந்தேன். இப்போ இந்த பிரிட்ஜை போட்டாங்கன்னா என்ன தெரியல. ஹைவே சுத்து மாதிரி காட்டுது ப்ரோ. ஹைவே சுத்து ப்ரோ. இல்லாட்டி திண்டுக்கல் போயிட்டு அங்கேருந்து திரும்பி போகணும் அப்படி காட்டுது. அப்படி தான் போகணும். காட்டலை ப்ரோ. 7 hours காட்டுது. 7 hours. திண்டுக்கல் போயிட்டு ஊட்டி போனோம். ப்ரோ திண்டுக்கல் போயிட்டு பல்லடம் ரூட் ஓடி தானே போனோம். இல்லை போனோம் அப்படி தான் போனோம். ஸோ கைஸ் நாங்கள் மேப் போட்டோம். மேப் இங்கேருந்து எங்களுக்கு உசிலம்பட்டி போய் போக சொல்லுது. பட் உசிலம்பட்டி போனோம் அப்படின்னா பயங்கரமாக ஸ்பீட் பிரேக்கர்ஸாக இருக்கும். ஹைவே ஓடி போக முடியாது. ஆனால் அது 7 hours தான் காட்டுது. பட் நாங்கள் இப்போ திண்டுக்கல் போயிட்டு அங்கேருந்து இப்போ பல்லடம் ரூட்டு அப்படி போக போகிறோம். ஏன்னா அதுவும் ஹைவே. இப்படி போனோம்னா ஊருக்குள்ளோடி போகணும். பயங்கரமாக ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ அப்படி தான் மேப் போட்டிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு இங்கேருந்து ஒரு 107 kilometers 2 hours காட்டுது. மேக்ஸிமம் நாங்கள் ஒரு 1.5 hours 1 hourலேயே கவர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே ஹைவே தான். இந்த ஒர்க்கு கொஞ்சம் தூரம் தான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் இழுத்து போயிடலாம். ஏன்னா நம்ம NH-44 பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே இப்படி தான், எங்கேயுமே நிற்க வேண்டாம். லாஸ்ட் டைம் நான் ஊட்டி போகிறப்ப டியூக்கில் வந்தேன். அப்போது இந்த ரோடு ஃபுல்லாகவே ஒர்க் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ நடுவில் ஆஃப் ரோடாக இருக்கும். அப்போ நான் எஸ்டியை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா எஸ்டி டெல்லியில் இருந்துச்சு, என்னால் கொண்டு வர முடியல. ஆனால் அப்போவே சொன்னேன் நான் எஸ்டியில் ஒரு ஊட்டி வருவேன் அப்படின்னு. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது எவ்வளோ பையன் வந்தேன். லாஸ்ட் டைம் ஊட்டிக்கு போகும்போது இந்த இடம்னா அப்படியே பைய கிடுன்னு வந்தேன். இப்போ பாருங்க, இந்த பிரிட்ஜு மட்டும் கட்டிட்டாங்க அப்படின்னா நேரம் அங்கிட்டு போயிடலாம். இப்போ ஊருக்குள்ளோடி போய் அங்கே போகணும்.
செமையாக இருக்குது. காலை ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா இதான் செமையாக இருக்கும். இந்த ரோட்டில் வர்ற வழியில் ஃபுல்லாக நானும் மதுரை டச் பண்ணலை. ஸோ தென்காசியிலேருந்து நம்ம அந்த மதுரை பைபாஸை தொடுற வரைக்கும் பயங்கரமான அந்த நாய் ஊரெலாம் போட்டால் நாய் செத்து கிடக்கு ரோட்டில் அடிபட்டு. அங்கே ஒரு இடத்துல பார்த்தேன் கேஸ், ராஜபாளையத்தில் தாண்டி அது நாயா மனுஷனான்னு தெரில, அவ்வளோ பெருசுன்னு ரோட்டில் கிடக்கு. அது என்னன்னே தெரில, மாடான்னு கூட எனக்கு தெரில. அது யாராச்சும் பைக்கில் வந்தோன்னா இடித்து விழுந்துருவாங்க கீழே, அந்த மாதிரி கிடக்காதுங்க. அதாவது வர்ற வண்டி ஃபுல்லாக ஏற்றிட்டே தான் போகுது. பட் அது வந்து அது ரொம்ப பெரிய அது மாடு மாதிரி, மாடுன்னு நினைக்க எனக்கு தெரிஞ்சது. மாடா கண்ணுக்குட்டியா இல்லாட்டா காட்டு பண்ணியான்னு கூட எனக்கு தெரில. அது செம பெருசு ஒன்று ரோட்டில் கிடக்கு. நம்ம பார்க்காம போயிட்டோம் அவ்வளோதான், நம்ம காலி. நிறையா இப்போ வரைக்கும் ஒரு 10-15 நாய் பார்த்துருப்பேன் ரோட்டில் அடிபட்டு. அதுவும் இல்லைன்னா என்னென்னா சில நாய் வந்து குறுக்க வந்து விழுந்துடும், ஓகே ஒத்துக்கிறேன். சில டிரைவர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேணுக்குனே போகிற நாயை, ஏன்னா நிறைய நாயெல்லாம் சைடில் கிடக்கு, சைட்லேயே செத்து தான் கிடக்கு, அந்த ஒயிட் லைன்லேயே செத்து கிடக்கு. வேணுக்குனே பிடிப்பாங்க சிலவங்க. நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரை பார்த்துருக்கேன், நாயை ரோட்டில் பார்த்தா வேணுக்குனே போய் பிடிப்பாங்க. அது அதில் என்ன கிடைக்குன்னு தெரியல அவங்களுக்கு. ஓரமாக போகிற நாயை போய் இடிப்பானுங்க. இன்றைக்கி காலையிலேருந்தே சரியில்லை, எல்லோரும் குறுக்க எப்படி வந்து வரானுங்க, என்ன பண்ணுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த ஆம்னி பஸ்லாம் மோசம், ரோடை அடைச்சிட்டு வராங்கன்னா இங்கிட்டு தான் வெளியே தான் குதிக்கணும், அந்த மாதிரி ஓட்டு வந்துட்டுருக்கான். கொஞ்சம் இவ்வளோத்துக்கு நான் இவ்வளோ ஓரமாக போய்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வந்துட்டோம்னா நம்ம கீழே தான் விழணும், அந்த மாதிரி வரானுங்க. கைஸ் நம்ம வந்து பைபாஸை வந்து டச் பண்ணிட்டோம். ஒரு கிலோடி வந்து வெளியே வந்தாச்சு. இதுதான் அந்த பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு முடிஞ்சிருச்சு. ஒரு படி நேராக போயிடலாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும் டைம். ஆனால் லாஸ்ட்டாக நாங்கள் வந்ததுக்கும், ஏன்னா இந்த ரூட் நாங்கள் வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்ததுக்கும் இப்போவும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நாங்கள் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு எப்படி 3 ஹவர்ஸ் ஆர் 3.5 ஹவர்ஸ் ஆகும். இப்போ வந்து நாங்கள் வந்து 2 ஹவர்ஸ் வந்துடுவோம். இந்த இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவோம். ஏன்னா நாங்கள் பிரேக் எடுத்துமே நாங்கள் வந்து 2 ஹவர்ஸ் வந்துவிட்டோம். ஏன்னா தென்காசியிலேருந்து மதுரைக்கு 150 கிலோமீட்டர்ஸு. இப்போ நாங்கள் மதுரை ரீச் ஆகிட்டோம். மதுரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நாங்கள் வந்து தென்காசியில் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா 5:30. இப்போ வந்து 7:30 கூட ஆகலை. நாங்கள் அதுக்குள்ளே மதுரை பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இதுவும் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா 2 ஹவர்ஸில் வந்துடுவோம் நாங்கள். பட் ரொம்ப அப்படி சொல்ல, நம்ம ஏர்லி மார்னிங் வந்தனால நம்ம இவ்வளோ சீக்கிரமாக வந்தோம். இதுவே நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக வந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், எப்படி பார்த்தாலும் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆகிடும். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 5 to 6 ஹவர்ஸ் மதுரை ரீச் ஆகிறதுக்கு. இப்போ எவ்வளோன்னு தெரியல. சில ரூட் வந்து ஊருக்குள்ளே திருப்பி விடுவாங்க. இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நேராக போயிடும். ஆஹா, பைபாஸில் பெங்களூர் டப்பு ஒரு ஆஃப் வரும்போது செமையாக இருக்குது. பிரேக்கே கிடையாதுல்ல எங்கேயும் ஆஃப் ரோடில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு கைஸ், நான் டியூக்குள்ளே வரும்போது நல்லா ஸ்பீடாக வருவேன். இந்த ஆஃப் ரோடை பார்த்தா பிரேக் அடிச்சிடுவேன். எனக்கு பின்னாடி வந்து எல்லோரும் பறந்துடுவாங்க. நான் அப்போ வந்து புலம்பிக்கிட்டே வருவேன், ஐயோ அட்வென்ச்சர் எட்டர்லேன்னு. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துல அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு எப்படி இருந்துடுங்களா, அப்படியே வெண்ணெய் வலிக்கிட்டு போகும் வண்டி. கைஸ் நம்ம வந்து NH44 பக்கத்தில் வந்தாச்சு. அந்த மேலே போகிற பைபாஸ் தான் மதுரை போகிற பைபாஸு. ஸோ இந்த பைபாஸ் தான் மதுரை, அதான் NH44. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும். நம்ம பசங்களை காணும். இந்த பின்னாடி ஒரு வண்டி வருது, எம்டி வந்துருச்சு. ஹிமாலயன் பின்னாடி வந்துட்டுருக்கு. சரி வாங்க நம்ம அந்த டோல் தாண்டி போய் நிற்கலாம். நம்ம வந்து மதுரை ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டோல்கேட் வந்துடும். ஸோ திண்டுக்கலுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது.
ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் டீ குடித்ததுக்கும் இப்போதுக்கும் பெருசாக பசிக்கலை. சீக்கிரமே வந்துட்டோம், அதுவும் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். அதனால் ஓரமாக நிற்போம், சும்மா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போக வேண்டியதான். ஐயோ மாற்றி வந்துட்டோண்ணா. இல்லை பெங்களூர் எப்படி தான் கேஸ் நிறைய பஞ்சாயத்து ஆகிட்டு நம்ம இங்கே வரைக்கும் வந்ததுக்கப்புறம் திரும்பலாம். ஆனால் அங்கே அப்படி கிடையவே கிடையாது. பைக்கை மதிக்க மாட்டானுங்க. ஓகே, இங்கே ஒரு ஸ்டாப்பை போடுவோம். ஸோ கைஸ், இங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா நான் அந்த மேப் ஃபோன் ஒரு பஞ்சாயத்து இருக்கு, உங்களுக்கு தெரியுங்களா? அதான் சார்ஜர் எடுக்காங்க கைஸ். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து நம்ம உள்ளே ஓடிட்டோம் கைஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 68 கிலோமீட்டர் தாண்டி ஒரு லெஃப்ட் எடுக்கணும். அப்படி போனால் தான் நம்ம வந்து ஒட்டஞ்சத்திரம், பல்லடம் அப்படி தான் நம்ம வந்து ஊட்டி போகிறோம். சரியா? முன்னாடி ஒன் லைஃப் பிரகாஷ் போயிட்டுருக்காரு, அதுக்கு பின்னாடி எம்டி போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் இந்த மான்சூன் ரைடு போயிருந்தோம்ல, மூணாறு, வால்பாறை, அதே சேம் பைக்கு தான் போகுது. முன்னாடி ஹிமாலயனு, பின்னாடி எம்டி. எம்டியில் மட்டும் இவருக்கு பதில் இவர், அண்ணனுக்கு பதிலாக சாரி தம்பிக்கு பதிலாக அண்ணன். வேறு எதுவுமே மாற்றம் கிடையாது. ஆக்சுவலாக வயசு நம்ம வந்து ஒரு 150 கிலோமீட்டர் வந்து 2 ஹவரில் ட்ராவல் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம அதிகாலையில் வந்தனால கொஞ்சம் இந்த மாதிரி டைம் வந்துருந்தோம்னா இன்னும் ஒரு 1 ஹவர்ஸ் கூட இருக்கும். எங்களுக்கு இங்கே இருந்து திண்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா 68 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் 68 இல்லை 46 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் சீக்கிரமாக கவர் பண்ணணும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போகணும், அதுதான் எங்களோட பிளான் இந்த தடவை. ஏன்னா வெயில் மண்டையை பிறந்துடக்கூடாது. அதுவும் இல்லாமல் அந்த சைடு மழை வர்ற மாதிரி இருக்குது. ரெண்டுலேயுமே நம்ம சிக்கிடக்கூடாது. வெயில் கூட ஓகே தான், மழையில் தான் கொஞ்சம் பஞ்சாயத்து. ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் சீக்கிரமாக ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 கிலோமீட்டர்ஸாக 2 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணிட்டோம். இப்போ திண்டுக்கல்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுப்போம். அந்த திண்டுக்கல் லெஃப்ட் வந்து 68 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு முதல்ல இருந்து. அதை வந்து மேக்ஸிமம் 1 ஹவரில் கவர் பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடணும். அங்கே சாப்பிட்டுட்டு மறுபடி கிளம்பிட வேண்டியதான். ஏன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் இங்கே இருந்து அந்த சாப்பிட்ற வரைக்கும் ஓகேவாக போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் நொந்து நூடுல்ஸ் ஆனோம். ஏன்னா மார்ச்சில் நாங்கள் போனோம், உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க. செம வெயில். இந்த டைம் சீசனில் போகிறோம், ஏன்னா சீசனில் நாங்கள் போனதே இல்லை. இந்த தடவை நல்ல சீசனில் போகிறோம், பார்க்கலாம். ஏன்னா ரூம்ஸ் எல்லாமே புக் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. நாங்கள் போய் தான் ரூமே தேடணும். ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் வச்சுருந்தோம்னா முதலே ரூம்ஸ்லாம் புக் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு. பட் பயங்கர காஸ்ட்லி, சிலதெல்லாம் சோல்ட் அவுட்டு. சரி ஓகே, நேரில் போய்ட்டு நம்ம வந்து ரூம்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போய் தான் இனிமேல் தேடணும். ஏன்னா ரூம் தேட கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்ல ரூம் தேடணும்ல, சும்மா ஏன்னா தானே தங்கிடக்கூடாதுன்ட்டு தான். கைஸ் ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். அப்போ தான் அந்த MT-15 வந்து ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஓடலை. அதில் நோட்டிஃபிகேஷன் காட்டுது ஹைன்னு. ஸோ ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்தோம், அது போயிடுச்சு. ஒட்டஞ்சத்திரத்தை தான் யமகா ஷோரூம் இருக்குது, அங்கே போயிட்டு ஃபேன் என்ன ஆச்சு என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்து போகணும். ஆல்ரெடி அந்த பைக்குக்கு ஃபேன் கம்ப்ளைண்ட் ஆகி ஃபேனை வந்து வாரண்டியில் க்ளைம் பண்ணி வேறு மாற்றியாச்சு. மறுபடியும் ஃபேன் போயிடுச்சு, என்னன்னு தெரியல. ஸோ ரன்னிங்கில் பெருசாக ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா ஆப்போசிட்டில் காற்று விட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நிற்கும் போது தான் அது ஹைன்னு காட்டுச்சு, ஆனால் ஃபேன் ஓடலை. அதை போய் என்னென்னு பார்க்கணும். ஸோ போகிற வழியில் ஒரு ஷோரூம் இருக்குது, அங்கே போயிட்டு தான் போகணும். பசிக்க ஆரம்பிச்சிச்சு, மணி பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகுது. ஸோ காய்ஸ் நம்ம வந்து திண்டுக்கலுக்கு முன்னாடியே ஒரு ரைட் வந்துருச்சு, அதிலே திரும்பிட்டோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் இந்த வழி தான் போனோம். ஸோ அந்த வழி டப்புன்னு ஞாபகம் வந்த உடனே உள்ளே திரும்பிட்டோம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஊட்டிக்கு.
ஸோ டைம் 1:47 போய் சேரணும்னு காட்டுச்சு. நாங்கள் வீட்டில் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் காட்டுச்சு, இங்கே அப்படி தான் காட்டுது. ஸோ வாங்க நம்ம போயிட்டு இப்போ எங்கேயாச்சும் சாப்பிட்ணும். அதுக்கு முன்னாடி அந்த வண்டியை ரெடி பண்ணணும். கைஸ் நம்ம வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணி 200 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஒட்டஞ்சத்திரத்துக்கு இன்னும் இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி தான் ஒரு ஷோரூம் பார்த்துருக்கோம், யமஹா ஷோரூமு. ஆனால் டைம் 8:30 தான் ஆகுது. 9:30 கிட்ட தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். இனி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஊருக்குள்ளோடி தான் போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ஊருக்குள்ளோடி தான் போவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் பைபாஸ் டச் பண்ணுவோம், இந்த பல்லடம் அந்த சைடு போகிறப்ப. அதுக்கப்புறம் மறுபடியும் ஊருக்குள்ளோடி தான். கைஸ் இன்னும் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சைடில் மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, செமையாக இருக்குது. எம்டி வந்து முன்னாடி போயிடுச்சு. ஸோ நாங்கள் பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேரும் ஒரு சின்ன டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். நம்ம வந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் வந்துவிட்டோம். இங்கே வந்து ஷோரூம் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் மணி 9 தான் ஆகுது. சரி அதான் சாப்பிட்டுட்டு போகும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த கிழமையே சாப்பிட்டோம், ஹரிபவன் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஷோரூமுக்கு கால் பண்ணி கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ஷோரூமில் வந்து செக் பண்ண தான் முடியும், நீங்கள் வந்து தாராபுரம் ஷோரூமுக்கு போயிருங்க. ஊட்டி போகிறதா கன்ஃபார்மாக ஃபேனை மாற்றிட்டு போயிருங்க, இல்லாட்டா வண்டி பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. சரி தாராபுரம் ஷோரூமுக்கு போகிறோம். தாராபுரம் ஷோரூம் இங்கேருந்து ஒரு 46 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போகலாமா? நல்லா வெயில் அடிக்குது, பட் லைட்டாக கூலிங்காக தான் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, அந்த பைக்கை வந்து நம்ம தாராபுரம் ஷோரூம் தான் கொண்டு போய் ரெடி பண்ண முடியும். இங்கே உள்ள ஷோரூமுக்கு கால் பண்ணி கேட்டால் இங்கே வந்து செக் பண்ணி தான் பண்ண முடியும், என்கிட்ட ஸ்பேர்ஸ் எதுவுமே அவைலபிள் கிடையாது, நீங்கள் தாராபுரம் போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் தாராபுரம் இங்கேருந்து ஒரு 46 கிலோமீட்டர்ஸு. அது வந்து பையை ஓட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஊட்டி வரைக்கும் நீங்கள் ஃபேனை மாற்றாமல் போயிடாதீங்க, வண்டி பெரிய செலவு இழுத்து விட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அடுத்து தாராபுரம் ஷோரூம் தான் போய்கிட்டு இருக்கோம். பையை தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆப்போசிட்டில் காற்றடிக்கிறனால பிரச்சனை இல்லை, பின்னாடி வந்தவங்களை காணும் கோய்ஸ். நம்ம வந்து ஒரு 55-60 போய்க்கலாம். 48 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்தாச்சு, பையே தான் வந்திருக்கோம். ஆனால் இது வந்து நான் சொல்கிறது மதுரையிலேருந்து இப்படி தான் இருக்குது. மதுரையிலேருந்து அதுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த கூல் அண்ட் ஹை வார்னிங் வந்து காட்டலை, ஏன்னா கூலிங்கான காற்று வந்தனால காட்டலை. மதுரைக்கு அந்த பக்கம் வந்து நாங்கள் வந்து ஒரு பிரேக் எடுக்க நிற்கும் போது தான் பைக்கில் ஃபேன் ஓடலை அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சோம். அதுவும் இல்லாமல் அந்த வார்னிங் வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு, கூல் அண்ட் ஹை அப்படின்னு. ஸோ எஸ் இவ்வளோ தூரம் நாங்கள் ஓட்டிகிட்டே வந்துட்டோம். இது உடனே பிரச்சனை வராது. நம்ம வந்து இப்போது ஊட்டி ஹில் ஏறும்போது பயங்கரமாக ஹீட்டாகும் வண்டி இன்ஜினு. அப்போது கண்டிப்பாக ரேடியேட்டர் ஃபேன் வேணும். ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம போகிறோம். இந்த பக்கத்தில் வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் பயங்கரமாக உளறிட்டு இருக்கேன், என்ன உளறேன்னு எனக்கே தெரியல. கீழே இறங்கி ஒரு யூட்டன் அடிக்கிறோமோ, இறங்கினோன்னு ஆப்போசிட்டில் இருக்குது சைடில். எல்லா ஷோரூமும் எங்கே தான் இருக்குது, ராயல் என்ஃபீல்டு எங்கே தான் இருக்குது. ஆனால் ஜாவா ஷோரூம் மட்டும் இல்லை. இங்கே பஜாஜ் இருக்குது, சேத்தக் இருக்குது. கேடிஎம் இருக்குது, ஹீரோ இருக்குது. ஜாவா எங்கே ப்ரோ? எல்லா ஷோரூம் இங்கே தான் இருக்குது, எஸ்டி ஷோரூமை தவிர. சைடில் போனோம் சர்வீஸ் நினைக்கிறேன். என்னாச்சு? தண்ணி விடியுது. பல்லடம் ஷோரூமுக்கு கால் பண்ணி கேட்டோம், அங்கே ஃபேன் இருக்குதுன்னு சொன்னாங்க, அவைலபிளாக இருக்கான். நேற்று யாருக்கும் ஆர்டர் போட்டிருக்காங்க, அது அவைலபிளாக இருக்குது, வந்து மாற்றிக்கோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பல்லடம் ஷோரூம் தான் போகணும். ஸோ பல்லடம் ஷோரூம் வந்து இங்கேருந்து 45 கிலோமீட்டர்ஸ், 1 hour காட்டுது. ஸோ பையன் தான் போய் ஆகணும். அவங்க பையை வீட்டுக்கு பையை எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஃபேன் ப்ராப்ளமாகவும் இருக்கும், ரிலே ப்ராப்ளமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அங்கே போனால் தான் தெரியும். ரொம்ப நேரமாக ஸ்லோவாக ஓடிட்டு வந்துட்டுருக்கோமா, தூக்கம் வருது கைஸ். நைட்டு வேறு தூங்கலை, எக்ஸைட்மெண்ட்டில் என்னன்னே தெரில. நம்ம நாளைக்கு காலையில் ரைடுக்கு போகிறோன்னா தூக்கமே வர மாட்டுது. ஒவ்வொரு டைமும் அப்படி தான். ஆனால் எனக்கு நேற்றுலாம் செம்ம தூக்கம் வந்துச்சு. ஆனால் தூங்குறப்ப எனக்கு தூக்கம் வர மாட்டுது. அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கினேன், அவ்வளோதான். நாளைக்கு ரைடு போகல அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம மைண்டை ஏமாற்றி நைட்டு தூங்கிடணும். ஆனால் எப்போ தரமா தூக்கம் வரும்? நம்ம ரைடுக்கு கிளம்பும்போது ஒரு 1 ஹவர் தூங்கிடும், எப்படியோ நம்மளால் அறியாமல் தூங்கிடணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் இந்த கரெக்டாக அந்த இப்போ 3 மணிக்கு கிளம்புனா 3 மணிக்கு எந்திக்கும் போது தான் நல்ல தூக்கம் வரும். அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டோம்னா போயிடலாம் சொல்கிறேன். சரி, என்னடா அப்பவும் நமக்கு தோணும் சார் சீக்கிரமே தூங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் என்ன தான் நம்ம வந்து சீக்கிரம் தூங்கினாலும் தூக்கம் வர மாட்டேது ரைடுக்கு போகிற முந்தின நாள் ராத்திரி. ஆனால் இப்போ போயிட்டு மறந்துடுவோம். இப்போ போயிட்டு செம்ம தூங்குவோம். ஊட்டி 136 கிலோமீட்டர்ஸ். ஊட்டிக்கு இன்னும் 136 கிலோமீட்டர் இருக்குது. அந்த வண்டி ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா என்னதுக்கு நாங்கள் அடிவாரம் போயிருப்போம். ஏன்னா ஒரு 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர்ஸாக நாங்கள் வந்து 70 தான் வந்துட்டுருக்கோம். 70, 75 அப்படி தான் வந்துட்டுருக்கோம். அது ரெடி ஆகணும். ரெடி ஆகிடுச்சுன்னா ஓகே. ரெடி ஆகிடுச்சுன்னா என்னத்துக்கு போயிருக்கலாங்க. ஓ, நம்ம வந்து 15,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம் பைக் வாங்கி. நான் 14,000 காட்டணும்னு நினச்சேன். பட் 14,000 வர்றப்போ நான் வந்து சேலத்தை தாண்டி போய்ட்டுறேன். அந்த வீடியோவில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் 14,000 வந்துட்டேன்னு. இப்போ 15,000 ஒரே மாதத்தில் 3000 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். ஒரே மாதத்துலனா எத்தனை நாள்? 10 நாளுக்குள்ள நான் 3000 சம்திங் கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டி இருக்குது. சிங்கிள் மந்தில் ஒரு 10 நாளில் 4000 கிலோமீட்டர்ஸ். அதெல்லாம் கம்மி. அவங்க ஒரு வாரத்தில் 5000 கிலோமீட்டர் ஓடிட்டுருக்காங்க. சரி, ஓகே. தலையனோட க்ளவுட்ஸ் வந்து சோலி முடிஞ்சிருச்சு. இந்த இடம் வந்து போயிடுச்சு அவனுக்கு. ப்ரோ பைக்கர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐயா இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம் நான் விரும்பவே இல்லை சுத்தமாக. என் கையெல்லாம் இந்த சைடு செவந்துவே இருக்குது. இதெல்லாம் அவ்வளோதான். இந்த ரைடோட முடிஞ்சுது. இந்த ரைடோட தலை தூர போட்டுருவேன். ஏன்னா என்ன பிரச்சனைனா, இந்த க்ளவுட்ஸ் இருக்க தான் நான் இதை போட்டு வந்துகிட்டே இருக்கேன். போன வருஷம் நான் ஊட்டி ரைடு வரும்போது நான் சொன்னேன் க்ளவுட்ஸை மாற்றணும்னு. இந்த வருஷம் ஊட்டி ரைடுக்கு வந்துட்டால் மறுபடியும் அதே க்ளவுட்ஸ், சேம் க்ளவுட்ஸ். இதை நான் அப்போவே ஊட்டியில் போட்டு வந்துருந்தீங்கன்னா அடுத்த க்ளவுட்ஸ் நான் வாங்கியிருப்பேன். இந்த க்ளவுட்ஸ் இருக்கலான்ட்டு நம்ம அதை தான் போட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ஊட்டியில் வச்சு புதைச்சிட்டு தான் வரணும் வீட்டுக்கு. அப்போ தான் வேறு க்ளவுட்ஸ் வாங்குறதுக்கு தூண்டும். அதான் இருக்கலான்ட்டு இதே போட்டு ஓட்டிட்டு கை பயங்கரமாக வலிக்கு. கைஸ், ஷோரூம் பக்கம் வந்துட்டோம். ஷோரூம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. சர்வீஸ் பின்புறம். ஓகே கைஸ், வண்டியை வந்து உள்ளே விட்டாச்சு. இனி வண்டி வந்து ஃபேன் ரெடி ஆகிட்டு ரெடி பண்ணிவிட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும். எப்படி ஒரு 1 hour ஆச்சும் ஆகும். என்னாச்சு? 2 மணி நேரம் ஆகுமா? சரி, மாற்றான ஆகணும். 2 hours ஆகுமாங்க கைஸ். வண்டி வந்து ஹீட்டாக இருக்குது. ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் தான் ஃபேனை வந்து செக் பண்ணி ரெடி பண்ண முடியும். ஸோ ஓகே, நம்ம 2 hours இங்கே தான் டாரா படணும். இதுதான் கைஸ் சர்வீஸ் சென்டர். ஃபேன் ஓடுதுன்னு பார்த்தா ஃபேனை சும்மா தூக்கி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், ஸ்பேருக்கு ஃபேன் ஓடுது. வண்டி ரெடி ஆகிடுச்சு. வண்டி வெளியே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ஃபேன் ஓடுற மாதிரி தான் இருக்குது. வெளியே போய்ட்டு தான் செக் பண்ணணும் என்ன கதைன்னு.